அடுத்ததாக பாட போகிறது வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு மேலே ஒரு அபங்கம். இது அபங்கம் இல்லை, இது வந்து பக்தி பாடல்னு சொல்லலாம். ஏன்னா இது எழுதினது வந்து ஒரு சந்தர் இல்லை, ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு போயட் இருந்தார். அவரோட பேர் வந்து எம்பி பாவே. அவர் வந்து நிறையா பக்தி பாடல்கள்லாம் எழுதியிருக்கார். ஆனால் ரொம்ப அழகாக இந்த பாட்டெல்லாம் இருக்குது. அதை வந்து கேட்கும்போது நம்மளால் அது அபங்கம் இல்லை, இது ஒரு சந்தர் எழுதலைன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் எழுதியிருக்கார். நம்ம இந்த சம்சாரத்தில் முழுகின வாழ சொல்கிறார், மறக்காத இந்த ராமநாமம் ஒன்று தான் நம்மளை வந்து அப்லிஃப்ட் பண்ண முடியும். இது ஒன்று தான் நம்மளை தாரணம் பண்ணுறதுக்கு இது ஒரு மந்திரம் தான் இருக்குது. அதுக்கு அவர் உதாரணம் கொடுக்கிறார். எப்படி வந்து வருஷக்கணக்காக ராமநாமத்தை ஜபிச்சுண்டு ராமன் என்னைக்கு வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பார்னு காத்துட்டு இருந்த சபரியை வந்து காட்டில் அவ ஆசிரமத்துக்கு போய் அவளுக்கு தரிசனம் கொடுத்து அவர் வந்து என்னோட ஜீவனமே தன்யமாயிடுது அப்படின்னு சொன்னாவோ, அதே மாதிரி யுக யுகாந்தரமா ஒரு கல்லாகி, சாபத்தினால கல்லாகி ஒரு பாஷாணமாக இருந்த அகில்யாவை வந்து தன்னோட பாத ஸ்பர்ஷத்தினால அவளுக்கு ஒரு புனர்ஜீவன் கொடுத்தார். அதே மாதிரி நம்ம மாதிரி சம்சாரிகளுக்கெல்லாம் ராமகிருப்பை இருந்தால் அது ஒன்றே போரும் நம்மளோட ஜீவனத்தை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு ராமகிருப்பையே போரும் அப்படின்ட்டு இந்த பக்தி பாடலில் அவர் சொல்கிறார். இது பாடுறது வந்து ஸ்ரீமதி புவனா பாலன். Rama
அல்லேலூயா